உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை இது. செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டை வந்தடைந்தார் சுப்பிரமணிய சுவாமி. ஆசிரியர்கள் அதிபர்கள் பிரதமருடன் முன்னெடுத்த பேச்சுவார்த்தை இறுதி முடிவின்றி நிறைவு. தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு உரத்தினை விநியோகிக்க விசேட பொறிமுறை. தனியார் துறை ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதெல்லை 60 அதிகரிப்பு. සේවකයන්ගේ විශ්‍රාම ගැන්වීමේ අවම වයස 60 දක්වා දුරු කිරීමේ යෝජනාව. ரிஷாட் பதூதீனின் மனு நவம்பர் 15 பரிசீலிக்க தீர்மானம். அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையை நிறைவேற்ற கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் தீர்வு திட்டம் தொடர்பில் இன்று தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அலரி மாளிகையில் இன்று நண்பகல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. சம்பள பிரச்சினையை முன்னிலைப்படுத்தி அதிபர் ஆசிரியர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் எதிர்வரும் 21 பாடசாலைகளை முதல்கட்டமாக திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகள் திறக்கப்பட்டாலும் தமக்கான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொடர்ந்து தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் தீர்வு திட்டம் தொடர்பில் இன்று தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தெளிவுபடுத்தப்பட்டது. அலரி மாளிகையில் இன்று நண்பகல் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. தமது சம்பள பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் வழங்கும் தீர்வினை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் கூடி கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட உள்ளதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. சம்பள கொடுப்பனவை 3 கட்டங்களாக வழங்குவதற்கு நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. உத்தேச சம்பளத்தை ஒரே தடவையில் வழங்குமாறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திய பொழுதிலும் 2 கட்டங்களாக வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கைகளை நிறைவு செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட உள்ளது. இதேவேளை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடர்பில் பிரதமர் தலைமையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு இடம்பெறும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நம்பிக்கை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் முதல் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு உரத்தினை விநியோகிப்பதற்கான பொறிமுறை ஒன்று விவசாயத்துறை அமைச்சரினால் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு முழுமையாக இந்த உரத்தினை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு தேவையான உரத்தை பெற்றுத் தருமாறு கோரி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தோடு விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுகமகேவின் உருவ பொம்மையையும் விவசாயிகள் எரித்து வருகின்றனர். இந்நிலையில் அடுத்த பெரும்போக விவசாய பரிமுறைகளுக்கு தேவையான உரம் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த வாரமே உரம் வழங்கப்படும் என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். உரப்பிரச்சினை காரணமாக விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் அமைச்சரவையில் அவதானம் செலுத்தப்பட்டது. ரசாயன உர இறக்குமதியை இடைநிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி திடீரென தீர்மானிக்கவில்லை. சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமையவே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கமைய இந்த வாரம் முதல் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு உரத்தினை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நாளை விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுகமகே ஊடகவியலாளர் சந்திப்பில் உர விநியோகத்திற்கான பொறிமுறை குறித்து அறிவிப்பார். ஆளும் தரப்பின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் உரம் தொடர்பான பிரச்சினை குறித்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அரசாங்கத்திற்குள் முரண்பாடாக காண்பிக்க சிலர் முயற்சிக்கின்றனர். இது தவறானதாகும். விவசாயத்துறை அமைச்சர், விடயத்திற்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர்கள் என உரிய தரப்பினரால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். சீனா உரம் இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டமையை ராஜதந்திர முரண்பாடாக சித்தரிப்பதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அவ்வாறு எந்தவொரு ராஜதந்திர முரண்பாடும் கிடையாது. இது நாட்டு மக்களின் சுகாதாரத்துடன் தொடர்புடைய பிரச்சினையாகும். எனினும் இது தொடர்பில் மேன்முறையீடு செய்வதற்கு எந்தவொரு தரப்பினருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனையே ஜனநாயகம் என்று கூறுகிறோம். இந்நிலையில் உரத்தை தடை செய்து விவசாயிகளின் மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு செல்லும் அதிவேக நெடுஞ்சாலையை தற்போதைய அரசாங்கம் வெற்றிகரமாக நிர்மாணித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் எண்ணக்கருவின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கோவி ஹதகஸ்ம நிகழ்ச்சி திட்டத்தின் இன்னும் ஒரு திட்டம் இன்று அனுராதபுரம் கலாவெவு பகுதியில் இடம்பெற்றது.
අවශ්‍යයි. ඒ දෙන්න ජීවත් කරන්න තමයි මම කොහෙද කරන්නේ. මගේ දුව නැති. මොකක් කියලා? ඒ පොලිසියේදී බෑන පොලිසිය වැඩ කරේ. ඒ වාහනයකට ඇවිල්ලා මොලේ අප්සෙට් වුණාට පස්සේ මගේ දුවට කොටලා නැරිවේ කුලියා පිටියේ. ටීවී වලට පතර උඩින් දාලා දැන් අවුරුදු 9. මේ මගේ දුවයි පුතයි මං හදාගන්නේ. මුරුගුරයි මිනිබිරි. ඔව්. එයාගේ අයියා ගමේ. ඉතින් මං ඒ දෙන්න දැන් ඔය අවුරුදු මේ රටේ ලක්ෂ සංඛ්‍යාත ගොවි ජනතාව உரத்தை தடை செய்வதற்கு அரசாங்கம் தன்னிச்சையாக எடுத்த முடிவால் நாடே பேரழிவின் விளிம்பில் இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கம் இது தொடர்பில் உணர்திறன் இன்றி செயற்படுவதாகவும் தெரிவித்தார். இன்று விவசாயிகள் கடன் சுமையால் அவதியுறுவதாகவும் கடன் தவணைகளை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்றனர் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மனிதனை வாழ வைப்பது மனிதனின் பிரதான பொறுப்பாகும் என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய அரசாங்கம் ஆதரவற்று நிற்கும் விவசாயிகளை பாதாளத்தில் தள்ளி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் ஆதரவற்ற நிலைக்கு இட்டுச் செல்கின்றனர் என்றும் தெரிவித்தார். වසර කිහිපයකට පෙර බලයට ආවේ වැඩ කරනවායි. දැන් වැඩ කිරීමනේ වෙන්නේ වැඩි වෙන එක තමයි වෙන්නේ. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி இன்று நாட்டை வந்தடைந்தார். நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த அழைப்பை ஏற்றே அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பிற்கமைய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் அவரின் நண்பர் ஜெகதீஷ் ஷெட்டி ஆகியோர் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது குடும்பத்தினரின் நவராத்திரி விழாவில் பங்கேற்குமாறு விடுத்த அழைப்பிற்கமையவே இன்று இவர் இலங்கையை வந்தடைந்துள்ளார். விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி.வி. சாணுக தினுஷான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பிரதமரின் இணைப்புச் செயலாளருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் இவர்களை வரவேற்றுள்ளனர். 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை வழங்கியுள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரையில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட 69,130 சிறுவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாக குடும்ப நல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் சைனோஃபார்ம் மற்றும் சினோவிக் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு 3வது ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசியை வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் மற்றும் சினோவெக் தடுப்பூசிகள் செயலிழந்த வைரஸை கொண்டு உற்பத்தி செய்யப்படுவதுடன் ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் வைரஸ் குரோமோசோம்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு கோவிட் வைரஸை கட்டுப்படுத்தும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு குரோமோசோம் தடுப்பூசியொன்றை செலுத்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு 3வது தடுப்பூசி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டாலும் டெல்டா திரிபு தொற்று உறுதியாவதற்கான வாய்ப்பு அதிகளவில் காணப்படுவதால் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரையில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட 69,130 சிறுவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாக குடும்ப நல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அதில் 67 சிறுவர்கள் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 1 மாதத்திற்கும் குறைவான வயதுடைய 17 சிசுக்களும் 1 மாதம் முதல் 1 வருடத்திற்கு இடைப்பட்ட 17 சிசுக்களும் 1 வயது முதல் 5 வயதுக்கு இடைப்பட்ட 13 சிசுக்களும் 6 வயது முதல் 12 வயதுக்கு இடைப்பட்ட 12 சிறுவர்களும் 12 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட 5 சிறுவர்களும் 15 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட 3 சிறுவர்களும் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு விசேட வைத்திய சங்கத்தின் ஊடக இணைப்பாளர் வைத்தியர் கபில ஜெயரத்ன பெற்றோர்களிடம் கோரியுள்ளார். இதேபோல பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தேவையான சுகாதார வழிகாட்டி தற்போது கல்வி அமைச்சிடம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அந்த சுகாதார வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாணவர்களை வழிநடத்த வேண்டும் என்று குடும்ப நல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சித்ரமாலி த சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் சரியான முறையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை எனில் மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகும் அபாயம் இருப்பதாக சிறுவர்கள் விசேட வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு வேண்டும் என விசேட வைத்தியர் சன்னத சில்வா தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு மற்றும் தடுப்பூசி வேலைத்திட்டம் காரணமாக கோவிட் பரவலில் கட்டுப்பாட்டை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் டெல்டா வைரஸ் தொற்று பரவலில் இருப்பதால் எதிர்காலத்தில் மிகவும் அபாயகரமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது பெற்றோரின் கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் மீண்டும் ஒரு கோவிட் பரவல் அலை ஏற்படாது என்று கூற முடியாது. மீண்டும் ஒரு அலை ஏற்படுமாயின் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்ப முடியவில்லை. எனவே கோவிட் வைரஸ் பரவுவதற்கு இடமளிக்கும் வகையில் செயற்பட வேண்டாம் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். நாட்டில் மீண்டும் ஒரு கோவிட் பரவல் அலை ஏற்படாது என்று கூற முடியாது. நாம் முழுமையாக கோவிட் பரவலை கட்டுப்படுத்தி விட்டதாக எண்ணிய சில நாடுகளின் பின்னர் பாரிய அழிவை ஏற்பட்டிருந்தமை அவதானிக்கின்றோம். அபாயத்தை உணராமல் அசம்பந்த போக்குடன் செயற்பட்டால் அதே போன்றதொரு நிலைமை இலங்கையிலும் ஏற்படும். எனவே கோவிட் பரவலை பரவுவதற்கு இடமளிக்கும் வகையில் செயற்பட வேண்டாம் என்று பொதுமக்களை அறிவுறுத்துகிறோம். காரணம், மீண்டும் ஒரு அலை ஏற்படுமாயின் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் நம்பவில்லை. 3ஆம் கட்டமாக வழங்குவதற்கு தேவையான தடுப்பூசி தொகை கிடைக்கப்பெற்ற பின்னர் அதனை வழங்கும் காலம் தொடர்பில் அறிவிக்கப்படும். அத்தோடு 3ஆம் கட்ட தடுப்பூசி தொடர்பில் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தினால் சுற்று நிருபம் வெளியிடப்படும். எனவே அதுவரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தும் போது சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அத்தியாவசியமானதாகும். அதனை முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அதன் மூலம் அபாயம் ஏற்படக்கூடும். எனவே இவ்விடயத்தில் சகலரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். අමාත්‍යංශය සහ විශ්වවිද්‍යාල බලධාරීන් විසින් ගත යුතු තීරණයක්. නමුත් එන්නත ලබා නොගත්තොත් මෙවැනි තැනක ඒකරාශී වීම හරහා පොකුරක් ඇතීමට තියෙන ඉඩකඩ. நாட்டில் நேற்றைய தினம் 681 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 5,27,064 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 10,301 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,90,800 அதிகரித்துள்ளது. முன்னாள் அமைச்சரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுத்தீன், அவரது சகோதரர் ரியாஜ் பதியுத்தீன் ஆகியோர் தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்டையீடு பெற்றுத்தர கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுக்களை எதிர்வரும் நவம்பர் 15ஆம் தேதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. குறித்த இருவரும் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று மனுதாரர் தரப்பில் நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய பரிசீலனைக்கு வந்தது. உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களான விஜித் மலல்கொட, முருது பெர்னாண்டோ மற்றும் காமினி அமரசேகர் ஆகியோர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையிலேயே குறித்த வழக்கு பரிசீலிக்கப்படும் நிலையில் இன்று நீதியரசர் விஜித் மலல்கொட சமூகம் அளித்திராத நிலையில் முருது பெர்னாண்டோ மற்றும் காமினி அமரசேகர் ஆகிய இருவர் கொண்ட குழாம் முன்னிலையில் மனு பரிசீலனைக்கு வந்தது. இதன்போது மனுதாரர்கள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணிகளான என்எம் ஷஹீத், ருஸ்தி ஹபீப், புலஸ்தி ஹேவமான உள்ளிட்டோருடன் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா மன்றில் ஆஜராகியிருந்தார். பிரதிவாதிகளுக்கான இந்த மனு மீதான பரிசீலனைகளில் ஆஜராகி வரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னகோன் நேற்று மன்றில் ஆஜராகாத நிலையில் அந்த திணைக்களம் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நரீன் புல்லே மற்றும் சிரேஷ்ட அரசு சட்டவாதி கலாநிதி அவந்தி பெரேரா ஆகியோர் மன்றில் ஆஜராகினர். இந்நிலையிலேயே பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மனுக்கள் மீதான பரிசீலனைகளை எதிர்வரும் நவம்பர் 15ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மனுக்கள் மீதான பரிசீலனைகளை எதிர்வரும் நவம்பர் 15ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நானட்டான் பரிகாரிக்கண்டல் கிராம அலுவலர் பிரிவில் முறையற்ற விதத்தில் மண் அகழ்வதை நிறுத்த கோரி மன்னார் நீதிமன்றத்தில் தவிசாளரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையானனர். ஆச்சிமோட்டை பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற மணல் அகழ்வு ஒரு பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கிறது. இருக்கிற நீர் உவர் நீராக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற சாட்சியங்களை முன்வைத்து அந்த மணல் அகழ்வு தடுக்கப்பட வேண்டும், அது ஒரு பொது தொல்லை என்று ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்து மன்று வருகிற 29ஆம் தேதி அந்த மணல் அகழ்வை செய்கிற நிறுவனத்தினரை நீதிமன்றத்துக்கு வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. வெவ்வேறு இடங்களிலேயும் இது நடக்கிறது. மட்டக்களப்பிலே, யாழ்ப்பாணத்திலே, கிளிநொச்சியிலே இப்படியாக பல இடங்களிலே சட்டவிரோத மண் அகழ்வு, இந்த மண் மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வளங்கள் இப்படியாக சுரண்டப்படுகிறது ஒரு பக்கம், அதனாலே ஏற்படுகிற சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்னொரு பக்கம். இந்த பாதிப்பினாலே
பாதிப்படைகிற மக்களுடைய வாழ்க்கை அது மிகவும் முக்கியமானது. ஆகவே ஒரு பொது தொல்லையாக மாறியிருக்கிற இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கௌதாரி முனை பிரதேசத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்திலே இப்படியான ஒரு மணல் அகழ்வை இந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்கள் வெற்றிகரமாக நீதிமன்ற உத்தரவின் பேரிலே நிறுத்தியும் இருக்கிறோம். ஆகையினாலே பிரதிவாதிகள் 29ஆம் தேதி மன்றுக்கு வந்த பிறகு மன்று இது குறித்த உரிய கட்டளையை ஆக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நாவலப்பிட்டிய ஜெயதிலக மைதானத்தில் உருவாக்கப்படுகின்ற நடைபாதை திட்டத்தை பார்வையிட வந்த ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுக்கு இடையில் முறுகல் நிலையொன்று ஏற்பட்டது. சுமார் 20 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நடைபாதை உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே அந்த மைதானத்தில் ஒரு நடைபாதை உருவாக்கப்பட்டிருந்ததாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நாவலப்பிட்டிய ஜெயதிலக மைதானத்தில் சுமார் 200 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படுகின்ற நடைபாதை திட்டத்தை பார்வையிட நாவலப்பிட்டிய மாநகர சபையின் முன்னாள் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாவலப்பிட்டிய அமைப்பாளர் சசங்க சம்பத் சஞ்சீவ மற்றும் நாவலப்பிட்டிய நகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் பார்வையிட வந்திருந்தனர். ஆனால் மைதானத்துக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் நகர சபையினால் மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்நிலையில் முன்னாள் தலைவர் மற்றும் அவரது உறுப்பினர்கள் மைதானத்துக்கு அருகில் காத்திருந்த நிலையில் நாவலப்பிட்டிய நகர சபையின் தற்போதைய தலைவர் பிரியங்கர மற்றும் சபை உறுப்பினர்களுக்கு இடையில் பாரிய கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. கருத்து மோதல்கள் எல்லை மீறிய காரணத்தால் இரு தரப்புக்கும் இடையில் கைகலப்பும் ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. இருதரப்பு சார்பிலும் நாவலப்பிட்டிய போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்த இலங்கைக்கான கனடா தூதுவர் டேவிட் மேக்னனை யாழ் மாநகர சபையில் அமைந்துள்ள முதல்வர் அலுவலகத்தில் சந்தித்த போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தந்த இலங்கைக்கான கனடா தூதுவர் டேவிட் மெக்னனை யாழ் மாநகர சபையில் அமைந்துள்ள முதல்வர் அலுவலகத்தில் சந்தித்த போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். தமிழ் மக்கள் யுத்தத்தினால் நீண்டகால பாதிப்புகளை உணர்ந்த நிலையில் அவர்களின் எதிர்காலத்துக்கு கட்டியெழுப்புவதற்கான உதவிகளை கனடா தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இன அழிப்பு தொடர்பான விசாரணைகளுக்கும் கனடா அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். கனடா நாட்டின் டொரண்டோ மாநகர சபைக்கும் யாழ் மாநகர சபைக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் அதன் செயற்பாடுகள் பாரிய அளவில் நடைபெறவில்லை. ஆகவே கனடா அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செயற்படும் நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக கனடா அரசாங்கம் தமது பங்களிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பில் யாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் இ ஜெயசீலன் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தனர். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்துடன் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிட யூடிவி யூடியூப் பக்கத்தை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.